வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு எம்பி கணேசமூர்த்தியின் மறைவிற்கு வைகோ இரங்கல். எம்பி சீட்டுக்காக கணேசமூர்த்தி தற்கொலை என்பதில் துளியும் உண்மை இல்லை என பேட்டி. மக்களவை தேர்தலில் தாக்கலான வேட்பு மனுக்கள் மீது பரிசீலனை தொடங்கியுள்ளது. தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழி வேட்புமனு ஏற்பு. பானை சின்னம் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி டெல்லி உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு இன்று பிற்பகல் விசாரணைக்கு ஏற்பு. 100 நாள் வேலை ஊதியத்தை உயர்த்தியது ஒன்றிய அரசு. தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற்று அரசாணையை வெளியிட்டுள்ளதாக தகவல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தருமபுரியில் பிரச்சாரம். முதலமைச்சர் வருகையை ஒட்டி மாவட்டத்தில் ட்ரோன்கள் பறக்க தடை. ஈரோடு எம்பி கணேசமூர்த்தியின் மறைவிற்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினரும் இளமை காலம் தொட்டு தியாக வேங்கையாக தன்னோடு பயணம் செய்த கணேசமூர்த்தியின் மறைவு செய்தி கேட்டு ஆறா துயரமும் அளவிட முடியா வேதனையும் அடைந்துள்ளதாக தெரிவித்தார். சென்னை தியாகராயர் கல்லூரியில் படித்த காலத்தில் மாணவர் அணியில் இணைந்து திமுக கழகத்தை வளர்த்தெடுக்க தன்னோடு பாடுபட்ட காலங்கள் பசுமையாக இன்றும் தன் நெஞ்சில் நிழலாடுவதாக வைகோ நினைவு கூர்ந்துள்ளார். ஆதிக்க இந்தியை வேரோடு சாய்ப்பதற்காக மாணவர் சேனை நடத்திய எழுச்சிமிகு போராட்டத்தில் தன்னோடு களம் கண்ட வீர வேங்கையர் கணேசமூர்த்தி மதிமுக மலர்ந்த நேரத்தில் தன்னோடு கைகோர்த்து கழகத்தை தொடங்கவும் வளர்ச்சி பாதையில் இட்டு செல்லவும் முனைப்புடன் செயலாற்றியதாக தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்ட கழக செயலாளராக, கழகத்தின் பொருளாளராக, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றியது மட்டுமல்ல, பொடா சட்டத்தில் என்னோடு 19 மாத காலம் சிறைவாசம் ஏற்ற கொள்கை மறவர்தான் கணேசமூர்த்தி என வைகோ கணேசமூர்த்தியின் வளர்ச்சி குறித்து நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாநகரில் அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களையும் அனைத்திந்திய தலைவர்களையும் அழைத்து எழுச்சியுடன் நடத்திய மாபெரும் மாநாடு கழகத்தின் பொதுக்குழு கூட்டங்கள், பொது விழாவில் பொன்விழா கண்ட என்னை பாராட்டி பெருமைப்படுத்திய மாநாடு என எண்ணற்ற நிகழ்ச்சிகளை நடத்தியவர் கணேசமூர்த்தி எனவும் வைகோ நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற போது தமிழ்நாடே என் தாய்நாடு என்று முழக்கமிட்டு பதவி ஏற்ற நிகழ்வு நெஞ்சில் என்றும் நிலைத்திருக்கும் என குறிப்பிட்டுள்ள வைகோ, கட்சி எல்லைகளை கடந்து அனைத்து தரப்பினராலும் பாராட்டத்தக்க பொது வாழ்க்கையை நடத்தியவர் கணேசமூர்த்தி என்று வைகோ தெரிவித்துள்ளார். கல்லூரி காலம் தொட்டு கொள்கை உணர்வோடு பழகி மதிமுக கொங்கு சீமையின் கொள்கை காவலரை இழந்த பெரும் துயரில் கண்ணீர் வடிப்பதாக வைகோ வேதனை தெரிவித்துள்ளார். அவரது பிரிவால் கண்ணீரில் தத்தளிக்கும் குடும்பத்தினருக்கும் அவரது நண்பர்களுக்கும் மதிமுகவின் கண்ணின் மணிகளுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். எம்பி சீட் கிடைக்காததால் கணேசமூர்த்தி தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி துளி அளவு கூட உண்மை இல்லை என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் 24ஆம் தேதி தற்கொலைக்கு முயன்ற ஈரோடு மதிமுக எம்பி கணேசமூர்த்தி இன்று கோவை மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி காலமானார். கணேசமூர்த்தியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த கோவைக்கு விமானம் மூலம் வந்து வைகோ விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கணேசமூர்த்தியின் மறைவு பேரதிர்ச்சி அளிப்பதாக வேதனை தெரிவித்த வைகோ, அவரது மறைவு தலையில் இடி விழுந்ததை போல் உள்ளதாக அழுதபடியே உருக்கமாக பேசினார். மக்கள் நலனே தன்னுடைய கடமை என வாழ்ந்த கணேசமூர்த்தி இப்படி ஒரு முடிவை எடுப்பார் என நினைக்கவே இல்லை என தெரிவித்தார். திராவிட இயக்கத்துக்கு ஒரு பெரும் தூணாக திகழ வேண்டிய கொங்கு மண்டலத்தினுடைய சிங்கமாக திகழ்ந்த அவர் இப்படி ஒரு முடிவுக்கு வருவார் என்று நான் கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை. அவ்வளவு பெரிய இடி தலையிலே விழுந்ததைப் போல அவர் இந்த இயக்கத்துக்கு பணியாற்றியிருக்கிறார், பொதுமக்களுக்கு பணியாற்றியிருக்கிறார், விவசாயிகளுக்காக கடுமையாக போராடி இருக்கிறார். மக்கள் நலனே தன்னுடைய கடமை என்று வாழ்ந்த கணேசமூர்த்தி அவர்கள் இப்படி ஒரு முடிவெடுப்பார் என்று நான் நினைக்கவே இல்லை. அவர் மறைந்தார் என்ற செய்தியை கேட்பதற்கு முன்பு மருந்து கொடுத்து விட்டார் என்று சொன்ன போதே எனக்கு உயிரெல்லாம் போய்விட்டது. தொடர்ந்து பேசிய வைகோ, எம்பி சீட் கிடைக்காததால் கணேசமூர்த்தி தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி துளி அளவு கூட உண்மை இல்லை என தெரிவித்தார். அவருக்கு எம்பி சீட் கிடைக்காதனால்தான்
வருத்தத்திலே அவர் இப்படி செய்து கொண்டார் என்ற செய்தி 1% கூட உண்மை அல்ல. அவருடைய மகளையோ அவரது மகனையோ அங்கே இருக்கக்கூடிய கட்சி தோழர்களையோ மாவட்ட செயலாளரையோ கேட்டால் அது உண்மை என்ன என்பது அப்பொழுதுதான் தெரியும். அப்படி வாழ்ந்த அவர் இந்த இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டிய கணேசமூர்த்தி இப்படி எங்களை நட்டாற்றிலே விட்டுவிட்டு போவதைப் போல போவார் என்று நினைக்கவே இல்லை. தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலில் தாக்கலான வேட்பு மனுக்கள் மீது பரிசீலனை தொடங்கியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மொத்தமுள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கடந்த 20ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் இன்று பரிசீலனை தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் மக்களவை தொகுதிகளில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளவர்களின் எண்ணிக்கை 1403 என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 40 தொகுதிகளிலும் தனித்தனியாக நியமிக்கப்பட்ட பொது பார்வையாளர்கள் முன்னிலையில் வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை நடைபெறுகிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் கீழ் ஊதியத்தை உயர்த்தி ஒன்றிய அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்திற்கு தற்போது நாளொன்றுக்கு 294 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் 319 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக ஹரியானா மற்றும் சிக்கிம் மாநிலங்களுக்கு நாளொன்றுக்கு 374 ரூபாயாக ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தின் அண்டை மாநிலங்களான கேரளத்திற்கு 346 ரூபாயும், ஆந்திரம் மற்றும் தெலுங்கானாவிற்கு 300 ரூபாயும், கர்நாடகத்திற்கு 349 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை 29 கட்சிகளை சேர்ந்த 640 நட்சத்திர பேச்சாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. மக்களவை தேர்தல் முதல்கட்ட வாக்குப்பதிவில் தமிழகத்திற்கு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் பிரச்சாரத்திற்காக அரசியல் கட்சிகள் அளிக்கும் நட்சத்திர பேச்சாளர்களின் பட்டியலை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து வருகிறது. தமிழகத்தில் திமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தங்கள் கட்சிகளின் 40 நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலை தேர்தல் ஆணையத்திடம் வழங்கி ஒப்புதல் பெற்றுள்ளனர். அதன்படி திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், உதயநிதி ஸ்டாலின், மாநிலங்களவை எம்பி திருச்சி சிவா உள்ளிட்டோரின் பெயர் இடம்பெற்றுள்ளது. பாஜகவின் நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளது. மேலும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் ஓ. பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோரின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. ஜூலை 13ஆம் தேதி முதல்நிலை எழுத்து தேர்வு நடத்தப்படும் என்று தேர்வாணையம் அறிவித்துள்ளது. நடப்பாண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. 90 பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்படும் இந்த தேர்வுக்கு இன்று முதல் அடுத்த மாதம் 27ஆம் தேதி வரை ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம் என்று அறிவித்துள்ளது. முதல்நிலை தேர்வு வரும் ஜூலை 13ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தேர்தல் சின்னம் விவகாரத்தில் பிரதமர் சொல்வதை தேர்தல் ஆணையம் கேட்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தீரன் சத்தியமூர்த்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தேர்தல் சின்னம் விவகாரத்தில் பிரதமர் சொல்வதை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதாக குற்றம் சாட்டிய அவர், கை சின்னம் ஆட்சிக்கு வர வேண்டும் என ஜி.கே. வாசன் விரும்புவதாக தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் முன்னாடியெல்லாம் தேர்தல் ஆணையம் என்பது சுதந்திரமாக செயல்பட்டு இருந்தது. ஆனால் தேர்தல் ஆணையம் மோடிஜி என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சிட்டு இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், தேர்தல் அறிவிப்பதற்கு தேதி அறிவிப்பதற்கு முன்னாடி 5 முறை தமிழ்நாட்டிற்கு 10 நாட்களில் சென்றிருக்கிறார். அவருக்கு எப்படி தெரியும் ஃபர்ஸ்ட் பேஸ் எலெக்ஷன் முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் வரும் எப்படி தெரியும்? அப்ப தேர்தல் ஆணையத்திற்கு மோடிஜி எழுதி கொடுக்கிறார், அதை தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது. அமலாக்கத்துறை அவருடைய கையில், சிபிஐ அவருடைய கையில், இன்கம் டாக்ஸ் அவருடைய கையில், தேர்தல் ஆணையம் அவருடைய கையில். முன்னாடி எல்லாம் வங்கிகள் இல்லாமல் இருந்தது, இப்போ பாரத ஸ்டேட் வங்கியும் அவர் கையில். எல்லாத்தையும் அவர் கையில் வச்சு அவங்கள நம்பி தான் தேர்தலில் நிற்கிறாரு. இந்தியா கூட்டணி மக்களை நம்பி தேர்தல் நிற்கிறது. தொடர்ந்து பேசிய செல்வ பெருந்தகை மதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி மறைவிற்கு இரங்கல் தெரிவித்தார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின்
நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கணேசமூர்த்தி மறைவு அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கம் தன்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தர்மபுரி வருகை தரவுள்ள நிலையில் மாவட்டத்தில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் போட்டியிடும் இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தீவிர சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். தீவிர சுற்றுப்பயணம் செய்து பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு பேசி வருகிறார். அதன்படி தர்மபுரி அருகே தடங்கம் கிராமத்தில் புதிய ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்ற வளாகம் செல்லும் சாலையில் உள்ள PMP மைதானத்தில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் நாளை மாலை 6 மணிக்கு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. தர்மபுரியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கான மேடை மற்றும் பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் அமர்வதற்கான தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்கான ஏற்பாடுகளை தர்மபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் தடங்கம் சுப்பிரமணி, தர்மபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் P. பழனியப்பன் ஆகியோர் செய்து வருகின்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தர்மபுரி வருகையை ஒட்டி மாவட்டம் முழுவதும் பலத்த காவலர்கள் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தில் ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தலில் பானை சின்னம் கேட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி டெல்லி உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. மக்களவை தேர்தலில் பானை சின்னத்தில் போட்டியிட போவதாக VCK அறிவித்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே பானை சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்தை VCK அணுகியிருந்தது. இந்த கோரிக்கையில் பதில் கூறியிருந்த தேர்தல் ஆணையம் பானை சின்னத்தை VCKவிற்கு ஒதுக்க முடியாது என்று தெரிவித்தது. கடந்த தேர்தலில் 1% கூட வாக்கு வாங்கவில்லை என்றும் 3 ஆண்டுகளாக கட்சி கணக்கு வழக்குகளை ஆணையத்தில் தாக்கல் செய்யவில்லை என்று தேர்தல் ஆணையம் விளக்கம் கூறியிருந்தது. இதனை அடுத்து மீண்டும் தேர்தல் ஆணையத்தை VCK அணுகியுள்ளது. கடந்த கால சட்டமன்ற தேர்தல்களில் பானை சின்னத்தில் போட்டியிட்டு 1.16% வாக்குகள் மேல் பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த முறை தமிழகம், கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா என 5 மாநிலத்தில் தேர்தலில் VCK போட்டியிடுகிறது என பல்வேறு கோரிக்கைகளை கூறி பானை சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என VCK இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தை அணுகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிருபா கூபேஸ்வரர் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கிருபா கூபேஸ்வரர் கோவில் சீரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றதை தொடர்ந்து மேல தாளங்கள் முழங்க புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலையில் 100% வாக்குப்பதிவு செய்ய வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருவண்ணாமலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அனைவரும் 100% வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் பள்ளி கல்வித்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் வில்லைகளை ஒட்டியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அதேபோல் திருப்பூரில் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் சார்பாக கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வெள்ளக்கல் நத்தம் பகுதியில் பைப்பர் ஏற்றி வந்த லாரி திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் பகுதியை சேர்ந்த ரவி என்பவர் ஏசி மற்றும் இருசக்கர வாகனத்திற்கு பயன்படுத்தப்படும் 5 லட்சம் மதிப்பிலான ஃபைபர் சென்னையில் இருந்து பெங்களூரில் உள்ள தனியார் கம்பெனிக்கு லாரியின் மூலம் எடுத்து சென்றுள்ளார். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் வெள்ளக்கல் நத்தம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது லாரியின் முன்புறத்தில் புகை வந்துள்ளது. இதனை அறிந்த ஓட்டுநர் ரவி லாரியை சாலையோரம் நிறுத்திவிட்டு கீழே இறங்கி பார்த்தபோது திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. இது குறித்து அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் சிறிது நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் 5 லட்சம் மதிப்பிலான ஃபைபர் மற்றும் லாரி உட்பட 30 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ஆம்னி பேருந்து தலைகீழாக கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 10 பேர் படுகாயமடைந்தனர். கேரள மாநிலம் கண்ணூரில் இருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் பேருந்தில் சிக்கி இருந்த பயணிகளை பத்திரமாக மீட்டனர். இதில் படுகாயமடைந்த 10 பேரை மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து காவல்துறையினர் பேருந்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு சீர் செய்ததோடு விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் கிறிஸ்டியான்பேட்டை சோதனை சாவடியில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 1,20,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி கிறிஸ்டியான்பேட்டை சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த பசுமாத்தூரை சேர்ந்த LIC ஏஜென்ட் வீரமணி என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது அவரிடம் இருந்து உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வந்த 1,20,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கைப்பற்றிய பணத்தை காட்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். உசிலம்பட்டியில் கழிவுநீர் தேங்கியிருப்பதை கண்டித்து பொதுமக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சி பகுதியில் உள்ள 11வது வார்டில் சாக்கடை வசதி இல்லாமல் கழிவுநீர் தேங்கியுள்ளது. இது குறித்து கவுன்சிலர் சேர்மன் சகுந்தலா அவர்களிடம் பொதுமக்கள் பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் கழிவுநீர் அனைத்தும் தெருக்கள் மற்றும் வீட்டினுள் புகுந்ததால் அப்பகுதி முழுவதும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவித்து பொதுமக்கள் அனைவரும் மதுரை தேனி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததன் பேரில் அனைவரும் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். பாஜக அரசுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் திமுக வேட்பாளர் அருண் நேருவை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது அவர் பேசுகையில், இந்தியா கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக போன்ற கட்சிகளுக்கு அவர்கள் கேட்கும் சின்னத்தை தர தேர்தல் ஆணையம் மறுப்பதாக தெரிவித்த அவர், பாஜக அரசுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களுடைய அன்பு மகன் அருண் நேரு அவர்கள் பெரம்பலூர் தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளராக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக, இந்திய கூட்டணியினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராக இங்கே அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வீர்கள் என்கிற மிகுந்த நம்பிக்கையோடு நாங்கள் இங்கே வருகிறோம். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவரை நன்கு அறிவீர்கள். அவராக வெற்றி பெறவில்லை, அண்ணன் நேரு அவர்கள் அவர் வெற்றி பெற செய்தார் என்பதையும் நன்கு அறிவோம். ஆகவே அண்ணன் நேருடைய மகன் இங்கே களத்தில் இருக்கிறார். நம்முடைய அணி என்பது ஒரு மகத்தான அணி, கொள்கை அணி, கொள்கைக்காக போராடி கொண்டிருக்கிற அணி. நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் முதலில் பிரச்சாரத்தை தொடங்கியது பெரம்பலூர், திருச்சி 2 தொகுதிகளுக்குமான பிரச்சாரத்தை தொடங்கி தொடர்ந்து பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். இதில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், பெரம்பலூர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் வி ஜெகதீசன், சட்டமன்ற உறுப்பினர் எம் பிரபாகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஜெருசலேம் பொறியியல் கல்லூரியில் எக்ஸிலர் 2024 என்ற கலை விழாவை மிக சிறப்பாக நடத்தப்பட்டது. ஜெருசலேம் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற இந்த கலை நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் மாலா, செயலாளர் ஜி மணிகண்டன், அறக்கட்டளை உறுப்பினர் செல்வி ரக்ஷனா மற்றும் நடிகர் விக்ராந்த், நடிகை ஜனனி ஐயர் உள்ளிட்ட பிரபலங்களும் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கான நடனம், நாடகம், விவாதம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி.
சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 35 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கத்தின் விலை 6280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 54,544 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 20 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 80 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 80,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் 4.2 ரிக்டர் அளவுகோலில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. உலகின் பல்வேறு நகரங்களில் அவ்வப்போது நிலநடுக்கங்கள் போன்ற இயற்கை பேரிடர்கள் நடைபெற்று வந்த வண்ணம் உள்ளன. அந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் அதிகாலை 5.44 மணிக்கு மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.2 பதிவாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பூமிக்கு அடியில் 124 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் வீடுகள் லேசாக அதிர்ந்ததை தொடர்ந்து அச்சமடைந்த பொதுமக்கள் சாலைகளில் தஞ்சம் அடைந்தனர். மேலும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து தகவல்கள் வெளியாகாத நிலையில் சில இடங்களில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். ஈரோடு எம்பி கணேசமூர்த்தியின் மறைவிற்கு வைகோ இரங்கல். எம்பி சீட்டுக்காக கணேசமூர்த்தி தற்கொலை என்பதில் துளியும் உண்மை இல்லை என பேட்டி. மக்களவை தேர்தலில் தாக்கலான வேட்பு மனுக்கள் மீது பரிசீலனை தொடங்கியுள்ளது. தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழி வேட்புமனு ஏற்பு. பானை சின்னம் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு. மேல்முறையீட்டு மனு இன்று பிற்பகல் விசாரணைக்கு ஏற்பு. 100 நாள் வேலை ஊதியத்தை உயர்த்தியது ஒன்றிய அரசு. தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற்று அரசாணையை வெளியிட்டுள்ளதாக தகவல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை தருமபுரியில் பிரச்சாரம். முதலமைச்சர் வருகையை ஒட்டி மாவட்டத்தில் ட்ரோன்கள் பறக்க தடை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.